எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நவம்பர் மாதத்துலேருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு பருப்பு தாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா துவரை. நம்ம சாம்பாருக்கு பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா துவரம் பருப்பு, அந்த துவரம் பருப்பு இந்த துவரையில் இருந்து தான் செய்கிறாங்க. இதுலேயே மலைத்துவரை நிலத்துவரைன்னு ரெண்டு வகை இருக்குது. இது மலைத்துவரை தான். இது போல் இருக்கும் இந்த பருப்பை உரிச்சு பார்த்தா. மார்க்கெட்டில் சீசனில் கிடைக்கக்கூடிய இந்த பச்சை துவரைக்காயை வாங்கிட்டு வந்து வேக வச்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. நான் மார்க்கெட்டில் இந்த காயை வாங்கும் பொழுது இது என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் வந்து அந்த காய்கறிக்காரர்கிட்ட கேட்டாங்க. அதனால தான் இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. இந்த துவரைக்காயை வேக வைக்கிறதுக்கு ஒரு ப்ரெஷர் பேனில் 1 லிட்டர் அளவுள்ள தண்ணி சேர்த்துருக்கேன். ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த அந்த துவரைக்காயை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. தோலோடையே போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது மேலே டஸ்டெல்லாம் இருக்கும், அது எல்லாமே வந்துடும். அதற்கு பிறகு வடிகட்டி அதை எடுத்து ப்ரெஷர் பேனில் சேர்த்துடலாம். இதற்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளவு காய் எடுக்கிறீங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் உப்பு சேர்க்கணும். நான் இது ஒரு 1/2 கிலோவுக்கும் குறைவாக இருக்கும் இந்த காய். இந்த காயை இதில் சேர்த்துட்டு 3/4 டீஸ்பூன் அளவுள்ள உப்பு இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நம்ம ப்ரெஷர் குக் தான் பண்ண போகிறோம். ப்ரெஷர் குக் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை, அப்படியே வேக வச்சிங்கன்னா கூட 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். ப்ரெஷர் குக் பண்ணுறதுக்காக ப்ரெஷர் பேனோட மூடியை போட்டு மூடிட்டு ஏர் ரிலீஸ் ஆகுதாங்கிறத செக் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுட்டேன். இதில் நான் ஒரே ஒரு விசில் தான் கொடுக்க போகிறேன். ரொம்ப சாஃப்டாகவே இந்த காய் வெந்துடும். இது பச்சை துவரை அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். நீங்கள் வாங்கின துவரை ரொம்ப முத்தலாக இருக்குது, இந்த பருப்பெல்லாம் நல்லா நெத்தாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 விசில் கொடுத்துக்கோங்க. ஏர் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இது போல் வடிகட்டி வச்சு இந்த காயை வடிகட்டிக்கலாம். ரொம்ப நேரம் அப்படியே தண்ணியில் ஊற விட்டுற வேணாம், உள்ளே இருக்க பருப்புக்குள்ளரெலாம் தண்ணி நல்லா ஏறிக்கும். அதனால ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட துவரைக்காய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த துவரைக்காயை இது போல் உரித்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு இந்த துவரைக்காயை பற்றி தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் தெரியாதவங்க இருப்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணேன். இதுபோல் வேக வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கும் பொழுது சீசனில் கிடைக்கக்கூடிய இந்த கொட்டைகளோட அந்த விட்டமின்ஸ் எல்லாமே குழந்தைங்களுக்கு கிடைக்கும். இது லைட்டாக கொஞ்சம் சில காய்கள் கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும், சில காய்கள் அது கூட இருக்காது. ஆனால் நம்மளோட உடம்புக்கு கசப்பு தன்மையும் துவர்ப்பும் ரொம்பவே நல்லதுங்க. அதனால மார்க்கெட்டில் பார்க்கும் பொழுது சீசனில் இந்த கொட்டையை மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிடுங்க. ஒரு முறை சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு உண்மையிலேயே இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சி போயிடும். துவரைக்காயை இது போல் வேக வச்சு சாப்பிடும்பொழுது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.